பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் நூதனமான முறைகளை கையாண்டு வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி பொதுமக்கள் நேரடியாகவே கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது திருக்குழம்பியம் கிராமத்திற்கு சென்ற வேட்பாளர் சுதா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசு கொறடா கோவி செழியன் பயணித்த வாகனத்தை விவசாயிகள் வழிமறித்து சாலை வசதி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தினர். வேட்பாளர் வாகனத்தின் பின்னால் வந்த மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கத்தின் பரப்புரை வாகனத்தையும் வழிமறித்து விவசாயிகள் தங்கள் கிராம சாலையின் மோசமான நிலையை எடுத்துரைத்தனர். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பூந்தமல்லி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். குறிப்பாக வெள்ளவேடு ஊராட்சியில் பரப்புரை மேற்கொண்ட எம்எல்ஏ கிருஷ்ணசாமிக்கு வட மாநில வர்த்தகர் ஒருவர் கை சின்னத்தை எப்படி இந்தியில் கூற வேண்டும் என்று இந்தி பாடம் எடுத்தார். அதனை எம்எல்ஏவும் மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்டார். தேனி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனை ஆதரித்து ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பகுதிகளில் நடிகர் வாகை சந்திரசேகர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்கு குடுமியிருந்த மூதாட்டிகள், தாய்மார்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க தங்கள் பகுதியில் ஆலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன், பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் இருவரும் ஒரே பேச்சையே பேசுவதாக வாக்காளர்கள் விமர்சித்தனர். குறிப்பாக விஜய பிரபாகரன் போகும் இடமெல்லாம் துளசி வாசம் வேண்டுமென்றால் மாறலாம், தவசி மகனின் வார்த்தை மாறாது என ஒரே வசனத்தையே திரும்ப திரும்ப பேசுவதாக வாக்காளர்கள் விமர்சித்தனர். இனிவரும் நாட்களிலாவது அவர் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி பேச வேண்டும் என கூறினார். அதேபோல் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும் செல்லும் இடமெல்லாம் சித்தி, வாணிராணி போன்ற சீரியல் பெயர்களை மட்டுமே உச்சரித்து பரப்புரை மேற்கொள்வதாகவும் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி வாய் திறப்பதில்லை என்றும் வாக்காளர்கள் விமர்சித்தனர். இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜியை 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்க போகின்ற தேர்தல் ஒரு பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.